ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை அப்பம். இதுக்கு 1 கப் 200 கிராம் கோதுமை மாவு, இது 50 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு 250 கிராம் அதே வெல்லம் அளவு எடுத்துக்கிறேன். சுகர் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். மெல்ட் பண்ணிக்கிறேன் வெல்லத்தை. தண்ணி இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு வெல்லம்லாம். தண்ணி பாகுதான். இப்போ இதை மாவில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து தோசை மாவு பதத்துக்கு கலக்கிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு கலந்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா புளிச்சு நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதை 1/2 ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுக்கலாம். இப்போது குழி பணியாரக்கல்லில் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ எல்லாத்துலேயும் மாவை ஊற்றிக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ்க்கு மூடி வைக்கிறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கருகாமல் இருக்கும். அப்போ தான் கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்துட்டு மூடி எடுத்துட்டு பார்த்தோன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் மேலெல்லாம் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். உள் பக்கம் வேகணுன்றதுக்காக. ஒரு 3 மினிட்ஸ் சென்று நல்லா திருப்பிட்டு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியான கோதுமை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.